நம்ம நாட்டுடைய பார்லிமெண்ட்டை பார்த்து வந்து நம்ம ஊரே சிரிக்குது, நம்ம உலகமே சிரிக்குது அப்படின்ற மாதிரி பலரும் பேசின்னு இருக்காங்க வெளியில். என்னடா விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி வந்து பட்ஜெட்டை பற்றி பேசும்போது நிர்மலா சீதாராமன் அவங்க தான் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டரை வந்து ரொம்ப பயங்கரமாக கலாய்ச்சார், பிஜேபியும் கலாய்ச்சார். ஏன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கூட இருக்க அந்த ஃபோட்டோ கூட வந்து அல்வா கொடுக்குற அந்த ஒரு செரமனி இருக்குது நம்ம பார்லிமெண்ட்டில். இந்த பட்ஜெட் டைமில் இந்த அல்வா கொடுக்குற செரமனியில் வந்து பார்த்திங்கன்னா கூட நிற்கிற ஸ்டாஃப் அந்த 20 பேர் வந்து பட்ஜெட்டை ரெடி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு சரின்றது தெரியல. அந்த 20 பேரில் பார்த்திங்கன்னா ஒரு ஓபிசி கூட இல்லை, ஒரு எஸ்சி எஸ்டி கூட இல்லை அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வந்து இந்த ஜாதி விஷயத்தை பற்றி பேசி ரொம்பவே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்ற அந்த மேட்டரை வந்து ஜாதி ஜன்கண்ணா அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி பேசி பிஜேபியை வந்து ரொம்ப பயங்கரமாக கலாய்ச்சார். ராகுல் காந்தி இந்த மாதிரி கலாய்க்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம். ஏன்னா ஆப்போசிட் பார்ட்டி வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்துட்டு ஏஞ்சி போகிறது, வெளிநடப்பு செய்கிறது, இது மட்டும்தான் வந்து அவங்க பழகியிருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷமாக அவங்க அதை தான் பார்த்துருக்காங்க. நாட இது லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்ட்டு ஆப்போசிட் பார்ட்டி லீடர்னு ஒரு ஆள் வேறு இருக்கிறான். அதுவும் 10 வருஷத்துல இதுதான் முதல் தடவை. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அல்வா கொடுக்குற விஷயத்தை பற்றி அந்த கூட நிற்கிற அந்த ஃபோட்டோவை வந்து தூக்கி காமிச்சார் ராகுல் காந்தி. ஸ்பீக்கர் வந்து இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் காட்டக்கூடாது, ஃபோட்டோ காட்டக்கூடாது பார்லிமெண்ட்டில் அப்படின்ற மாதிரி அவர் பேசி அவரை இது பண்ண பார்த்தாரு. ஆனாலும் அவர் வந்து 10 தடவை காமிச்சு இந்த விஷயத்த பேசின உடனே நிர்மலா சீதாராமன் வந்து அப்படியே மூஞ்ச மூடின்னு சிரித்தாங்களா இல்லை மூஞ்ச வந்து வெக்கத்தில் மூடிக்கிறாங்களான்றது தெரியல. கொஞ்சம் வந்து வெக்கத்துலேயும் கொஞ்சம் வந்து சிரிப்பாகவும் தான் அவங்களுக்கு இருந்தது. அதை பார்த்த உடனே ராகுல் காந்தி சும்மா உள்ள அதையும் வந்து கலாய்ச்சார். என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லை மேடம், இதை வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், ஜாதி ஜன்கண்ணா அப்படின்ற விஷயத்த வந்து நாங்கள் கொண்டு வந்தே தீருவோம், ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படின்றத நாங்கள் கொண்டு வந்தே தீருவோம் அப்படின்னாரு. அப்போ இது வந்து நம்ம பிஜேபி பார்ட்டிக்குள்ளே பயங்கர சலசலப்பு, பயங்கரமான கோபம். அதுக்காக வந்து நம்ம அனுராக் தாக்கூர் அவர் வந்து ஒரு டைலாக் விட்டார். ஜாதியை பற்றி யாரெல்லாம் பேசுகிறாங்கப்பா, அவன் ஜாதி என்னன்னு தெரியாதவனே ஜாதியை பற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டார். அது வந்து ராகுல் காந்தியை பார்த்து தான் அவர் சொன்னார். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் என்னென்னா, ராகுல் காந்தி வந்து கமல்னால் வந்து தாமரையை பற்றியும் இது பண்ணார். தாமரை வந்து ஒரு சக்கரவியூகம் மாதிரி இருக்குது, இந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போனால் ரொம்ப டேஞ்சர், அதுதான் வந்து இப்போ பிஜேபி நம்மளுக்கு செய்துன்னு இருக்காங்க, நாங்கள் வந்து இந்த சக்கரவியூகத்தை உடைப்போம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு அனுராக் தாக்கூர் என்ன சொன்னாருன்னா, தாமரை அப்படின்றது வந்து ராஜீவ் அப்படின்றதும் தாமரையும் ஒன்று தான் அப்படின்னா என்ன அவர் மீன் பண்ணுறாருன்னு புரிஞ்சுக்கினீங்களா? அதாவது உங்கள் அப்பா பேரும் அதுதான்டா, நீ வந்து தாமரையை கிண்டல் பண்ணாத, தாமரையை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசு அப்படின்ற மாதிரி ரொம்ப கலாய்ப்பாக பேசினார். ஆனால் அந்த பேசினது கூடவே அவர் வாயிலேருந்து ஒரு வேர்டு வந்துச்சு. என்னன்னா, ஜாதியை பற்றி தெரியாதவன்லாம் ஜாதியை பற்றி பேசுகிறானுங்க, ஜாதி ஜன்கண்ணாவை பற்றி பேசுகிறானுங்க, ஜாதி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி அனுராக் தாக்கூர் ஒரு வார்த்தையை விட்டார். அந்த விஷயந்தான் இப்போ வந்து ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக ஓடின்னு இருக்குது. அவர் டைலாக் நீங்களே கேளுங்க. ओबीसी की बात, जनगणना की बात बहुत की जाती है। माननीय सभापति जी, जिसकी जात का पता नहीं वो गन्ना की बात करता है. இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு தான் வந்து பிஜேபி கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஆளுடைய ஜாதியை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுறதுன்றது, அது வந்து லோக்சபா டிவியில் தான் இந்த வீடியோ வந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டு வந்து கட் பண்ணியிருப்பாங்க. ஜாதி ஜன்கண்ணாவை பற்றி, ஜாதியை பற்றி அவன் ஜாதி என்னான்னு தெரியாதவனே ஜாதியை பற்றி பேசுகிறானா அப்படின்ற அவர் கேட்டார் பாருங்க. அந்த டைலாக் வந்து பீப் பண்ணி தான் அவங்க காட்டுவாங்க லோக்சபா டிவியில். இது வந்து வெளியில் சர்க்குலேட் ஆகின்னு இருக்க வீடியோ இப்போது. ஏன்னா ட்விட்டர் அதில் இதெல்லாம் வந்து அந்த வீடியோவை எடுத்து போட்டு இப்போ ரோஸ்ட் பண்ணின்னு இருக்காங்க. பிஜேபிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது ராகுல் காந்தி அப்படின்றவருடைய அம்மா வந்து சோனியா வந்து இட்டாலிக்காரி. இந்த ஒரு கதையை தானே ரொம்ப நாளாக ஓட்டின்னு இருக்காங்க. அது சோனியா வந்து இட்டாலிக்காரி ஆனதுனால அவனுடைய ஜாதி என்னன்னு அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அவங்க பேசினது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா பார்லிமெண்ட் மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி பேசுறதுன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தான் அப்படின்ட்டு பலரும் வந்து வெளியில் பேசின்னு இருக்காங்க. ஆனாலும் பிஜேபியில் இருக்கவங்க வந்து அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. வரும் நாட்களில் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஏன்னா 10 வருஷம் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எல்ஓபி அப்படின்ற ஒரு ஆள் எல்லாமே வந்து அவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. இப்போ லீடர் ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. அந்த ஆள் வந்து இந்த மாதிரி கேள்விங்கள்லாம் கேட்குறான். இதுக்கு முன்னாடி வந்து சிவனை வச்சு அதை வச்சு இதை வச்சு அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க. ராகுல் காந்தி கிண்டல் பண்ணார் இவங்களை பிஜேபியை. அப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து பேப்பர் வரவங்க, பேப்பரில் ஒருத்தன் எழுதின்னு வந்து கொடுக்குறான், எழுதின்னு வந்து கொடுக்குறத பார்த்து தானே நீங்கள் பேசுகிறீங்க, அந்த எழுதின்னு வந்து கொடுக்குறத பார்க்காம உங்களால் பேச முடியுமா அப்படி இப்படின்ன உடனே வேறு லெவலுக்கு வந்து சண்டை வந்து ரொம்ப பயங்கரமாக போயிடுச்சு. அகிலேஷ் யாதவ் வந்து ரொம்பவே வந்து ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அகிலேஷ் யாதவ் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், யூபியிலேருந்து இந்தியா கூட்டணியில் இருக்க ஒரு மெயினான ஒரு ஆள்.
இதுக்கு இவர் இந்த ஜாதியை பற்றி கிண்டல் பண்ணதுக்கு ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து கிண்டல் பண்ணுங்கள், நீங்கள் என்ன வந்து என்னென்ன கிண்டல் பண்ணுமோ அதெல்லாம் கிண்டல் பண்ணுங்கள். இந்தியாவில் வந்து யாரெல்லாம் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு, தாழ்ந்த ஜாதிக்காக யாரெல்லாம் பேசுகிறானோ, யாரெல்லாம் வந்து எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி மக்களுக்காக பேசுகிறானோ, யாரெல்லாம் தலித்துக்காக பேசுகிறானோ அவனை வந்து எப்போவுமே வந்து இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ரொம்பவே வந்து அவனுக்கு அடி உதை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விழும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு என்ன சொன்னார்னா, நான் வந்து உங்களுடைய இந்த கிண்டலை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணால் கிண்டல் பண்ணுங்கள். ஆனால் என்னுடைய கண் வந்து அர்ஜுனனுடைய கண் எப்படி மீனுடைய கண் மேலே இருந்ததோ அந்த மாதிரி என்னுடைய கண் வந்து ஜாதி ஜன்கண்ணா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதை வந்து நாங்கள் முடிக்காமல் விட மாட்டோம். அதை இந்த பார்லிமெண்ட்டில் நாங்கள் பாஸ் பண்ணியே தீருவோம் அப்படின்னா தான் ரொம்பவே வந்து காண்டாயிட்டாங்க. இந்த அகிலேஷ் யாதவ் சப்போர்ட் பண்ணுறதும் இவங்களுக்கு வந்து ரொம்பவே காண்டு. அகிலேஷ் யாதவ் வந்து ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்டார். நீங்கள் எப்படிங்க ஒரு ஆளை ஜாதியை பற்றி கேட்பீங்க, பார்லிமெண்ட்டில் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க? ஆனால் அனுராக் தாக்கூர் வந்து புத்திசாலித்தனமாக ராகுல் காந்தியுடைய ஜாதி தெரியுமா அவருக்கு அப்படின்னு கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, ஜாதியை பற்றி தெரியாதவன்லாம், அவன் ஜாதி என்னன்னு தெரியாதவன்லாம் இப்போ வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறான்ப்பா அப்படின்ற மாதிரி தான் கிண்டல் பண்ணார். அதனால தான் வந்து அவர் மேலே பெரிய ஆக்ஷன் சொன்னால் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பிஜேபி தான் ரூலிங் கவர்மெண்ட், அவங்க வந்து ஆக்ஷன் எடுத்தாலும் அவங்களுடைய எம்பி மேலே எவ்வளோ தூரத்துக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எப்படியும் வரும் நாட்களில் பார்க்கலாம் என்னென்ன நடக்குது நம்மளுடைய இந்தியன் பார்லிமெண்ட்டில் அப்படின்றது. இந்தியா கூட்டணி அப்புறம் என்டிஏ இவங்க 2 பேரும் என்னென்ன சண்டை போட்டுக்கிறாங்கன்றது பார்க்கலாம். ஆனால் என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் என்ன தான் சண்டை போட்டுக்கினாலும் மக்களுக்காக ஏதாவது நல்லது செய்யுங்க சார். அது ஒன்று தாங்க நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறது. அரசியல்வாதிங்க கிட்டேருந்து, ஏன்னா மக்கள் தான் உங்களை எலெக்ட் பண்ணி அங்கே அமைச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்.